திருக்குரானின் வழி நடக்கும் இஸ்லாமியர்களை இழிவு செய்யும் முட்டாள் சாமியார். திருமறையின் வழியிலே முழுமையாக நடந்து வரும் இஸ்லாமியர்களை இழிவு செய்யும் முட்டாள் போலி சாமியாரே. உமக்கு என்ன தெரியும் தர்காவை பற்றி? வஹாபிகளின் பேச்சை கேட்டு ஆடாதே, ஊது குழலாய் ஊதாதே. விளக்க உரை மௌலானா மௌலவி அல்லாமா அபுதலாயில் அல் ஹாஃபித் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி MA PhD. இக்காணொளியை முழுமையாக பார்வையிடுங்க. தர்காங்கிறது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, மெய்யான இஸ்லாமியர்கள், அரேபியர்களை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள், முழுக்க திருக்குரானை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள், முழுக்க நபிகமார்கள் சொன்னதை மட்டுமே பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் உண்மையிலே சொன்ன போனால், தர்காவில் போய் நீ சாமி கையெடுத்து கும்பிட்டாலோ இல்லை கீழே விழுந்து அதில் இருக்கிற ஒரு சமாதி தான் வச்சுருப்பாங்க, அந்த சமாதியை கும்பிட்டீர்கள் என்றால் அது ஒரு ஹராம். இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 இதை மட்டும்தான் ஹராம்னு, மிகப்பெரிய குற்றம். குற்றத்துக்கு பரிகாரமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றம் அந்த தர்காவில் போய் வணங்குறது. இப்போவும் தர்கா வழிபாடு அங்கே மட்டும் இல்லை, ஏர்வாடியில் இருக்குது, இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது தர்கா. நாகூர்லேயே தர்கா இருக்குது. மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இந்துக்களாக இருந்தவர்கள் உருவ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்கள் திடீர்னு இஸ்லாமுக்கு மாறின உடனே முழுவதுமாக அந்த அருவ வழிபாடோ ஒரு திசையை பார்த்து கும்பிடக்கூடிய வழிபாட்டுக்கு முதல்ல பார்க்க அவர்களால் செல்ல முடியலை. அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு உருவம் தேவைப்படுகிறது, ஒரு சமாதம் வச்சுக்கிட்டாங்க, வணங்கிட்டு இருக்காங்க. தர்கா வழிபாடு இந்திய இஸ்லாமியர்களை பொறுத்த அளவில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகத்தான் இப்போ மாறி இருக்கிறது. முஸ்லிம்களிடம் இருக்கிற சில நிகழ்வுகளையெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் இந்த நாட்டிலே வாழ்கிற ஒரு சமூகத்திற்கு சமரசமாக போயிட்டாங்க இவங்க, அதனால தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று பொய்யாக சொல்லப்பட்டது. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத விளக்குவது நம்முடைய கடமையாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், தர்கா. இந்த தர்கா எப்படி தினமாக வந்துச்சு? வேறு சமூகத்திலிருந்து தான் இது இங்கே நுழைந்தது, இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தது அப்படிங்கிற ஒரு அறியாமையை வெளிப்படுத்தப்பட்டது அந்த கூட்டத்தில். ஏன்னு கேட்டால், நம்ம இதுவரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான் தெரியலைன்னு நினச்சோம், கடைசியில் உலக நிலவரமே தெரியலைன்னு ஆகிப்போச்சு. ஏன்? உலகத்திலே பெரிய தர்கா மதீனாவில் இருக்குது, ரவுலா ஷரீஃப், பச்சை குப்பா, எவ்வளோ பெரிய தர்கா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாற்று மத சமூக மக்களுக்கு தோதுவாக இவங்க உருவாக்கிட்டாங்கன்னா, சவுதி நாட்டில் எல்லாம் முஸ்லீம்கள் தானே இருக்கிறாங்க. அங்கே எப்படி அந்த ரவுலா ஷரீஃப் தர்கா உருவானுச்சு? அங்கே எந்த சமூகத்துக்காக வேண்டி அங்கே உருவானுச்சு? எல்லாம் முஸ்லீம்கள் தானே. சரி, இன்றைக்கி சிரியா நாடு இருக்குது, ஷாம், யமன் நாடு இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது, எகிப்து, அங்கெல்லாம் எத்தனை தர்காக்கள். அங்கே எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்களா? எல்லாமே முஸ்லீம்கள் தானே. அப்போ எவ்வளோ பெரிய பொய் இது! இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமயத்தை சார்ந்து நிற்கலுங்கிறதுனால தான் தர்கா கட்டி வச்சுவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்போ உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள்லேயே தர்கா இருக்குதே, இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நாம் கேட்குறோம். சரி, இப்படி சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், வேறு சமூகத்தோடு சமரசம் ஆனவர்கள் அல்ல, வேறு சமூகத்தோடு ஐக்கியமாகி போனவர்கள். நம்மளை சமரசமானவர்கள் தான் சொல்கிறாங்க, நம்ம இல்லைங்கிறோம், இவங்களை அறியாமைங்கிறோம். ஆனால் அவங்க வேறு சமூகத்தில் ஐக்கியமாக போனவர்கள் தான் நம்மளை குறை சொல்கிறாங்க. தங்கத்தை பார்த்து பித்தளை பள்ளிடிச்சிச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அடுத்த சமூகத்தோடு ஐக்கியமாக போனவர்கள் தான் தூய வடிவிலே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மை பார்த்து அவங்க சமரசம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை வைத்தார்கள். சரி, அவர்கள் இப்படி வைக்கக்கூடிய அந்த வஹாபிகள் போலி தௌஹீதுவாதிகள். அவங்க தங்களுக்கு தாங்களே தௌஹீதுவாதிகள்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது பொருத்தமே இல்லை. கண்ணங்கரேண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் உன் பேர் என்னப்பா? வெள்ளையங்கிறான். அவன் பேருக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஊரில் உள்ள எல்லா வியாதியும் ஒருத்தன்ட்ட இருக்குது, அவன்கிட்ட போய் உன் பேர் என்ன? ஆரோக்கிய சாமிங்கிறான். இல்லை, ஆரோக்கியத்தும் அவனுக்கு சம்மந்தமே இல்லையே. அந்த மாதிரி போலி தௌஹீதுவாதிகளாக இருக்கக்கூடியவங்க நாங்கள் தான் தௌஹீதுவாதிகள்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. பேருக்கும் அவங்களும் சம்மந்தமே இல்லை. இந்த போலி தௌஹீதுகளான வஹாபிகள் மற்ற சமூகத்தாரோடு அவங்க சமரசம் அப்படிங்கிறதல்ல, ஐக்கியம் ஆகி போனார்கள். உதாரணத்துக்கு பாருங்களேன்,
விக்கிரக வழிபாடு இருக்கிறதெல்லாம் உருவ வழிபாடு இருக்குது. இஸ்லாத்தில் உருவ வழிபாடே கிடையாது. காரணம், இறைவன் உருவமற்றவன். ஆனால் இந்த போலி தௌஹீத் என்ன வச்சாங்க, நம்ம அடுத்த சமுதாயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, அவங்கள்ட்ட எல்லாம் உருவ வழிபாடு இருக்குது, அப்போ நம்ம மட்டும் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாமும் உருவ வழிபாடு கொண்டு வரோம்னு சொல்லி இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன வித்தியாசம், வேறு சமூகத்தவங்கள்லாம் கல் விக்கிரகத்தை வணங்குறாங்க. இந்த போலி தொகுதிவாளான வஹாபிகள் கற்பனை விக்கிரகத்தை வணங்குகிறார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு வந்து போச்சுல்ல, கற்பனையில் கொண்டு வந்தாச்சு உருவத்தை, அந்த உருவ வழிபாடு இவர் செய்கிறார்கள். ஏன், அடுத்த சமூகத்தோடு ஐக்கியமாகி போய்விட்டதால். காரணம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆனில் தனக்கு கை இருக்கிறதா சொல்கிறான்ல, கண் இருக்கிறதா சொல்கிறான்ல, கால் இருக்கிறதா ஹதீஸெல்லாம் வந்து இருக்குதுல்ல, அப்போ உருவம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற. நானும் சொல்கிறேன், இலக்கியம் தெரிந்தால் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுங்க, இல்லாட்டி மூட்டையை கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நில்லுங்க. இலக்கியம் பேசுகிறான் இறைவன், இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்கணும். அந்த காலத்தில் முஜஸ்ஸிமான்ற ஒரு கூட்டம் இருந்தது. என்ன, இறைவனுக்கு உருவம் கற்பித்த ஒரு கூட்டம் இருந்தது, அது இல்லாமல் ஆகிவிட்டது. இன்றைக்கு அந்த முஜஸ்ஸிமாவுடைய பிரதிநிதிகளாக இன்னைக்கு போலி தௌஹீத்வாதிகளான வஹாபிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இறைவனுக்கு கை இருக்குன்னு சொல்லுகிற, கையின்னு சொன்னால் உண்மை இந்த கையா, நான் கேட்கல, இந்த கையா? நம்ம வழக்கத்தில் இலக்கியத்தில் கைங்கிற வார்த்தை எத்தனையோ மீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒரு ஆள் நல்ல தர்மம் செய்யலான்னு வைங்க, அவருக்கு விசாலமான கைங்கம்போ, உண்மையில் அவருக்கு குட்டையான கையாக இருந்தாலும் அவர் விசாலமான கையும்போம். அப்படின்னு தான் இந்த கையை பற்றி பேசலை, நல்ல தர்மம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இவர் யார் தெரியுமா, அவருக்கு வலது கை அப்படியுமோ, அவருக்கு தான் ஏற்கனவே வலது கை இருக்குது, அப்போ இவர் வலது கை, அவருக்கு இவர் துணையாக இருக்கிறாரு, உதவியாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அவருடைய கையை நாம் பலப்படுத்துவோம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன, நல்லா குளுக்கோஸெல்லாம் ஏற்றி டானிக்கெல்லாம் கொடுத்து பலப்படுத்துவோம், அவங்களுக்கு நம்ம துணையாக இருப்போம்னு அர்த்தம். கைக்கு எத்தனை மீன் இருக்குது, நம்ம வரலாற்றில் கூட படிக்கிறோம் அல்லவா. பகதாது மாநகரம் ஒரு காலத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய கையிலே இருந்தது, வரலாறு படிக்கிறோம். பகதாது மாநகரத்தை தன் கையில் தூக்கிட்டு வச்சுருந்தார். அவர் கையில் இருந்துன்னு சொன்னால் அவர் ஆட்சி செஞ்சார்னு அர்த்தங்க. இப்படி எத்தனையோ மீனிங் இருக்குது கைக்கு. அந்த மாதிரி தான் இறைவன் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்குங்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய கையில் அரசாட்சி இருக்கிறங்கிறான். அப்போ இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி அது அறிவிக்கிறதே தவிர கையில் அந்த கையின் அர்த்தமாக எவ்வளோ தப்பு பாருங்கள். கண் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கண்ணில் என்னோட கண்காணிப்பில் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆள் ரொம்ப யாமா இருப்பா, விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்ப்பார்ப்பா, அப்படின்னா விளக்கெண்ணெய் ஊற்றுறது இல்லை, அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், கண்காணிப்பார். ஃபஇன்னக பிஅயுனினா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, நீங்கள் நமது கண்களில் இருக்கிறீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, நம்முடைய கண்காணிப்பிலே ஒரு கப்பலை தயார் பண்ணுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்ல. இங்கே கண்கள்னா தன்னுடைய கண்காணிப்பில் அப்படின்னு அர்த்தங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, கண்ணு அப்படின்றாங்க. அதே போல் இறைவன் முகத்தை பற்றி பேசலாம். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து விடும், யபுகா வஜ்ஹு ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய முகம் மட்டும் இருக்கும். அப்படின்னா இறைவனுடைய உள்ளமை மட்டும் இருக்குன்னு அர்த்தம். இந்த கூட்டம் முகம்டா முகம் அப்படி அர்த்தம் வைக்குது. என்னங்க, நம்ம கூட பேச்சொழக சொல்லுவோம், தாங்க உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன், உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன், இல்லைண்டா விடமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் முகத்துக்காக தான் பார்க்கல, உங்கள் கைக்காக பார்க்கல, உங்கள் காலுக்காக பார்க்கல அப்படின்னு அர்த்தமா? உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன்றாலே உங்களுக்காக பார்க்கலன்னு அர்த்தம். அங்கேயும் அல்லாஹ் சொல்லலாம், எல்லாம் அழிந்து விடும், முகம் மட்டும்டா அல்லாஹ் மட்டும் இருப்பான். இப்போ இவன் இந்த கூட்டம் சொல்கிற மாதிரி போலி தௌஹீத்வாதிகள் சொல்கிற மாதிரி அர்த்தம் வச்சுருவீங்க, எவ்வளோ விபரீதம் ஏற்படும் தெரியுமா? எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறோங்க. முகம்டா முகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்லப்போகிறா அல்லாஹ் கை இருக்குதுல்ல, அவங்க கூட்டப்போகிறா அல்லாவுக்கு கால் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுடைய கை அழிஞ்சு போகும், அல்லாஹ்வுடைய கால் அழிஞ்சு போகும், அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் இருக்கும், அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க. என்னங்க இது கொடுமையும் விளைவு? எவ்வளவோ தூய வடிவு குர்ஆன் ஹதீஸ் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. சமூகம் விழித்து கொண்டு விட்டது, புறக்கணிக்கப்பட்டு போனார்கள். அதுதான் உண்மை. இப்போ எனக்கு கவலை என்னன்னா, இந்த அப்பாவி இளைஞர்களாக சில பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கவலை. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, இன்னொரு சமூகத்தோடு ஐக்கியமாகி போயிருக்கிறார்கள்.
இதிலிருந்து வெளிப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், பிற சமூகத்தோடு ஐக்கியமாகி போன அந்த போலி தௌஹீத்வாத கூட்டம்தான் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிற முஸ்லிம்களை பார்த்து இவங்க சமரசமாகி போயிருக்கிறார்கள் என்று இல்லாத கருத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இன்னொன்று, அடுத்த சமூகம் செய்கிற மாதிரி முஸ்லீம் செய்கிறாங்களாம். என்ன? அடுத்த சமூகத்தில் பெரியவர்களுடைய காலிலே விழுவார்கள். இங்கே முஸ்லீம்களும் அதை பின்பற்றி அவங்களுடைய பெரியவர்கள் ஷேகுமார்கள் அசத்துமார்களுடைய காலில் விழுவுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு வித்தியாசம் தெரியாதா? விழுகிறார்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லி ஏன் கொச்சைப்படுத்துகிறீர்கள்? முஸ்லீம்கள் போய் விழுவுறாங்க. விழுவுறா என்ன தெரியுமா? கீழே தடுக்க கீழே விழுவணும். அப்போ தான் அங்கே முஸ்லீம்கள்லாம் அப்படி செய்கிறாங்கள. காலை முத்தமிடுகிறார்கள், பெரியவர்களின் காலை முத்தமிடுகிறார்கள். இது கூடுமா கூடாதா? சப்ஜெக்ட் வாதம் செய்வோம். ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க, எங்கள்கிட்ட ஆதாரம் தர்றோம். பெரியவர்களுடைய காலை முத்தமிடலாம். அப்படி டீசெண்டாக நாகரிகமாக கேள்வி வைங்கங்க, நாங்கள் பதில் கொடுக்குறோம்.